ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 2008 வெளியான பேட் பயாலஜி அப்படிங்கிற ரொம்பவே வித்தியாசமான ஒரு சயின்டிபிக் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல வர ஹீரோயினும் சரி ஹீரோவும் சரி ரொம்ப பயங்கரமான ஆளுங்க. ஏன்னா அதை சொல்றேன் அப்படின்னா படம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா இந்த ஒரு படத்தை தனியாவே பாருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துல நிறைய சம்பவங்கள் வரதுனால வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்ஃபோன் போட்டுக்கோங்க. அதே போல இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஆரம்பிச்சதும் நம்ம தமிழ் படங்களை போலவே டைரக்டா டைட்டில் கார்டு போட்டுறாங்க. இந்த டைட்டில் கார்டுலயே குரோமோசோம், டிஎன்ஏ, பிளட் செல்ஸ், அப்புறம் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லி மனுஷனோட பாடி சம்பந்தப்பட்டு இருக்கிற மெடிக்கலை பத்தியே காட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு முடிஞ்ச பிறகு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட் வாய்ஸ் போயிட்டு இருக்கு. அதாவது இந்த பொண்ணோட மனசாட்சி பேசுதாமா. அவ என்ன சொல்றா அப்படின்னா, அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல என் லைஃபே ரொம்ப வித்தியாசமான இந்த நிமிஷம் வரைக்கும் என் லைஃப்ல எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும் தான் இன்னைக்கு வரைக்கும் நான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ் சொல்லுது. அதுக்கப்புறமா அங்க சுத்தி இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையும் அவ பாக்குறா. என்னமோ தெரியல, எல்லா வகையான ஆம்பளை கூடயும் பழகியாச்சு. ஐ மீன் அந்த மாதிரி பண்ணியாச்சு. இருந்தாலும் எனக்கு உண்டான ஆசை இது வரைக்கும் அடங்கினதே இல்ல. இப்ப கூட பாத்தீங்கன்னா அங்க ஒருத்தர் விளையாடிட்டு இருக்கான் இல்லையா, சிவப்பா இருக்கானே, அவனை கூட எனக்கு பிடிச்சிருக்கு. இவன் கூட இன்னைக்கு ஸ்டே பண்ணணும் போல தோணுது. இதான் என்னோட ப்ராப்ளமே அப்படின்னு சொல்லி அவன் மைண்ட் வைஸ் சொல்லிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அவனையே பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப யூசுவலாவே நமக்கும் யாராவது ஒருத்தர் நம்ம தூரத்துல இருந்து பார்த்தாங்க அப்படின்னா நம்மள பாக்குற மாதிரி தோணும் இல்லையா, நம்மளும் திரும்பி பார்ப்போம். அவனும் இந்த பொண்ணை திரும்பி பார்க்கறான். அதுக்கு இந்த பொண்ணு சிரிக்கிறா. அப்புறம் அவனும் சிரிக்க, இந்த பொண்ணும் சிரிக்க, இந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரியே அவனும் இந்த பொண்ணும் ஒரு ரூம் போயிடுறாங்க. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ எவ்வளவு ஸ்பீடா இருப்பேன்னு தெரியாது அப்படிங்கிறா. அதுக்கு அவன் பொறுமையா பிடிக்குமா ஸ்பீடா பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, எனக்கு ஸ்பீடு, ரொம்ப ஸ்பீடு அப்படின்னு அவன் சொல்றான். அதுக்கப்புறம் பார்த்தா பயங்கரமா நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்னு சொல்ற அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல பண்ணி அவன் தலையை தரையில வச்சு அடிச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஒரு வழியா முடிக்கிறா. முடிச்ச பிறகு பார்த்தா அவன் தலையில பிளட் வந்து அந்த ஸ்பாட்ல இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இறந்து போயிருக்கான். அதை பார்த்து கூட எதுவும் ஃபீல் பண்ணாம அவன் வீட்டு ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது சாப்பிடுறதுக்கு திங்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறா. அங்க போய் பார்த்தா இருக்கிற எல்லா திங்ஸையும் இந்த பொண்ணு எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கூட பயம் இல்லாம ஃபீலிங் இல்லாம பக்கத்துல ஒருத்தர் இறந்து போயிருக்கான். ஆனா அவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு யோ பாட்டுட்டு அந்த அளவுக்கு சாப்பிட்டு இருக்கா. இவ சாப்பிடுறத பாத்தீங்க அப்படின்னா இதோ 10-20 நாள் சாப்பிடாத மாதிரி சாப்பிட்டு இருக்கா. அப்புறம் சாப்பிட்டு முடிச்ச பிறகு அவளுக்கு இன்னும் அது அடங்கல போல. பாத்ரூம் டப் இருக்கும் இல்லையா, அந்த டப்ல போய் உட்காந்து ரொம்ப வித்தியாசமா சவுண்ட் போட்டு கத்திக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஒரு வழியா ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அங்க எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியா வெளிய வரா. அதுக்கப்புறம் நம்மள பார்த்து என்ன சொல்றா அப்படின்னா, பாத்தீங்களா என் பிரச்சனை இதுதான், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இப்படிதான் நான் ஒவ்வொரு விஷயத்திலயும் மாட்டிக்கிறது அப்படின்னு நம்மள பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்புறம் அதுக்கு அடுத்த சீன்ல ஓடிக்கிட்டு இருக்கான். யாரா அவன் அப்படின்னு பார்த்தா இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அவன் ஓடி போய் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு சிரிஞ்சில மருந்து எடுத்து அதை அந்த இடத்துல ஊசி போட்டுக்கிறான். ஊசியும் போட்டுக்கிட்டு ஊரே கூட்டுற அளவுக்கு கத்தவும் செய்யறான். அதுக்கப்புறம் இந்த சீன் டீடைலா காட்டாம அப்படியே விட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல மறுபடியும் ஹீரோயினே காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஒரு கப்புள்ஸ் போட்டோ எடுக்கிறா. ஓகே மேம், போட்டோ நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல இன்னொரு போட்டோ எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் நம்ம ஹீரோயின் அவங்க போட்டோ எடுத்துட்டு இது நல்லா இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி கேமரா எடுத்து அவங்க கிட்ட காட்டுறா. அதுக்கு அந்த கிழமை என்ன சொல்றான் அப்படின்னா, நல்லா இல்ல, இன்னும் நல்லா எடு, என்ன போட்டோ எடுக்கிற அப்படின்னு சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்லாம உங்க ஜெனரேஷன் இப்படிதான், ஒரு பொறுப்பு இல்ல, எப்ப பார்த்தாலும் தப்பான கண்ணோட்டம் தான் உங்களுக்கு இருக்கு, நாங்க அந்த காலத்துல அப்படி இல்ல இப்படி இல்ல அப்படின்னு சொல்லி சம்பந்தமே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி பேசி கத்தி விட்டதும் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, டல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் வந்துட்டு இருக்கா. அங்க ஒரு பையன் உட்காந்துட்டு நிறைய போட்டோஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் என்ன கேக்குறா அப்படின்னா, என்ன பாக்குற அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல இந்த போட்டோ எல்லாம் பாரு, வித்தியாசமா இருக்குல்ல அப்படின்னு அவன் சொல்றான். ஆக்சுவலி இந்த போட்டோல இருக்கிறவங்க யாரு அப்படின்னா, இவ எப்பயுமே ஒருத்தனை செய்யும் போது அவங்கள போட்டோ எடுப்பா. இவ செய்யும் போது அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக அந்த மாதிரி எடுத்து வச்ச போட்டோ தான் இது எல்லாமே. இன்னும் சொல்ல போனா அந்த போட்டோல இருக்கிற யாருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. ஏன்னா இவ தான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்ச உடனே போட்டு தெளியறால. அதனால அதுக்கப்புறம் அந்த போட்டோ எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயங்கரமா இருக்கு, யார் இந்த போட்டோ எல்லாம் எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கான். அதுக்கு அந்த பொண்ணு ஏதாவது ஹாரர் பண்ண எடுப்பாங்க, அதனால இந்த மாதிரி போட்டோ ப்ரிஃபர் பண்றாங்களா என்னமோ அப்படின்னு சொல்லி எதுவுமே தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தா இவ கார் ரிப்பேர் அப்படின்னு சொல்லி ஒரு கார் மெக்கானிக் கிட்ட போறா. ஆனா இவ ரிப்பேர் பண்ண போன மாதிரி தெரியல. அவனை கூட்டு போய் வச்சு கார் ஷெட்லயே பயங்கரமா சம்பவம் பண்றான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு கார்ல உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு இருக்கா. அந்த பிளாஷ்பேக்ல ஒரு பொண்ணு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு, சறுக்கு மரத்துல ஏறி விளையாடிட்டு இருக்கு. அப்புறம் அங்க குதிச்சிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் இருக்கால அவதான். அவ சைல்ட்ஹுட்ல இருக்கிற மாதிரியான சீன் அது. அதுக்கப்புறம் மறுபடியும் பேக்ரவுண்ட்ல வாய்ஸ் வருது. என்ன சொல்றா அப்படின்னா, இவ 5 வயசுல ஏஜ் அட்டெண்ட் பண்ணிட்டு தாவும் அப்ப இருந்து இந்த மாதிரி பல பேர் கூட பண்ணி அவங்க எல்லாரையும் இவளே கண்ட்ரோல் இல்லாம அவங்கள போட்டு தள்ள மாதிரி சொல்றா. ஆனா நான் பண்ணது எதுவும் என்னோட சுயநினைவுல பண்ணல, என்ன மீறி நடக்கிற தப்பு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இவ பண்ண தப்ப நியாயப்படுத்திட்டு இருக்கா. இது வரைக்கும் நான் எவ்வளவு பேர் கூட பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு திருப்தியானதே இல்ல, எனக்கு திருப்தி தர மாதிரியான ஆளை இது வரைக்கும் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு இது வரைக்கும் கிடைச்சதே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு பெட்ல படுத்துக்கிட்டு அவளே நெளிஞ்சிட்டு இருக்கா. அப்புறம் அடுத்த சீன் காட்டுறாங்க. ரோட்ல பஸ்க்காக வெயிட் பண்ற ஒருத்தனை கரெக்ட் பண்ணி அவங்க கூட அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடறா. இங்க வேணா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அவன் வீட்டுக்கு கூட்டு போயிடறான். வீட்டுக்கு கூட்டு போனா அவ ஏதோ ஆத்துல வயற மாதிரி இந்த பொண்ணு மேல பாஞ்சு பயங்கரமா சம்பவம் பண்றான். கீழே பார்த்தா அவனுக்கு ஏதோ அப்நார்மலா தெரியுது. அவளுக்குள்ள பார்த்தா அந்த அமைப்பே ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதை பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துருது. உடனே என்ன சொல்றான் அப்படின்னா, ஏய் நீ ஃபர்ஸ்ட் இங்க கிளம்பு, நீ யாரு வெளியே போ அப்படின்னு சொல்லி அவளை அவசர அவசரமா ட்ரெஸ் போட வச்சு நம்ம ஹீரோயினை வீட்டுல இருந்து வெளியே துரத்திடுறான். நல்ல வேலை அதனால அவன் தப்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இல்லாட்டி அவங்க கதையும் கந்தலா இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, சரி அன்னைக்கு எதுவும் பண்ண முடியல, அதனால அவளே வீட்டுல வந்து செல்ஃபா ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கா. இதுக்கு மேல அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு இந்த படம் சொல்லவே முடியாத மாதிரி இருக்கு. சரி ஒரு வழியா முடிச்சிட்டாங்க, கதைக்குள்ள போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அதான் இல்ல. இவ போட்டோ எடுக்கிறா இல்லையா, இவங்க டீமுக்கு ஒரு நைட் டின்னர் வச்சிருப்பாங்க போல. அந்த டின்னருக்கு ஒரு நீக்ரோ வரான். அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஹீரோயினை பார்த்தீங்கன்னா ஃபிளாட் ஆயிடுறான். நீ ரொம்ப அழகா இருக்க, வில் மேரிட் மீ அப்படின்னு சொல்லி அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறான். இதை பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லணும்னு தோணுதுன்னா, தம்பி போயிரு அப்படின்னு டைலாக் வரும் பாத்தியா, அதான் சொல்லணும்னு தோணுது. தேவையில்லாம இவனே வந்து வழியா மாட்டான். இவன் ப்ரப்போஸ் பண்ண ஹீரோயினுக்கு இவன் மேல லவ் எல்லாம் வரல, பா
அடுத்த ஒருத்தன் கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இவனை பார்த்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் அவன் உன் கண்ணு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா நீ பாத்துக்கிட்டே தான் இருப்பியா, எதுவும் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கப்புறம் அவன் சும்மா இருப்பானா. அது ஃபைனலா இவங்க வீட்டு ரூம்ல போய் முடியுது. ஆனா இந்த சீன் இதுக்கு முன்னாடி வெறித்தனமா பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாம இவன் ஏதோ ரொமான்டிக்கா லவ்வா பண்ணிட்டு இருக்கான் அந்த பொண்ணு. இவன் இந்த மாதிரி பண்ண அந்த பொண்ணு போட்டோ எடுக்குது. அதுக்கப்புறம் பயங்கரமா சம்பவம் பண்றாங்க. சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு நமக்கே ஷாக் ஆகுது. ஏன்னா இவ எதுவுமே பண்ணல. அவனை இவங்க இந்த மாதிரி பண்ணி நல்லபடியா முடிச்சிட்டாங்க. முடிச்ச பிறகு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா என் கேர்ள் ஃப்ரெண்டை விட நீ ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதும் அந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. ஓ ஆல்ரெடி நீ கமிட்டா, என்கிட்ட பொய்யாடா சொல்லிருக்க அப்படின்னு சொல்லி அங்க நைட் லைட் இருக்கும்ல, அந்த நைட் லைட் வச்சு அந்த லைட் எடுத்து இவன் மண்டையில அடிச்சு இவன் சாகர வரைக்கும் விடாம போட்டு பொலபொலன்னு பொழந்துகிட்டே இருக்கா. எங்கிட்டயா போய் சொல்ற, நான் உன்னை நம்பினேன், ஆனா நீ அப்படி இல்ல, நீ ஒரு ஃப்ராடு, நீ எல்லாம் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டைலாக் வர பேசிக்கிட்டு அவனை கூட பொழந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவன் இறந்து போயிடுறான். இவன் என்ன சொல்றான் அப்படின்னா இப்ப தெரியுதா நான் ஒன்னும் கெட்டவ கிடையாது, நீங்களா தான் கெட்டவங்க, நீங்க எல்லாம் பண்ற தப்ப நான் சரி பண்றேன், ஆனா என்ன நானே தப்பா நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி யோ பாட்டு பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணி முடிச்ச பிறகு அங்க எந்த சம்பவம் நடக்காத மாதிரி வழக்கம் போல அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல ஒரு காலேஜ் பசங்க 3 பசங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. ஏய் அந்த மேடம் இருக்கால, அவ லூசிடி, எப்ப பாரு திட்டத்தே வேலைய வச்சிருக்கா, அவ கிளாஸ் வேற ரொம்ப அறுப்பு அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு டீச்சரை பத்தி கமெண்ட் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. இவங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் தான் அந்த படத்தோட ஹீரோ. அதான் ஃபர்ஸ்ட் சீன்ல கூட ஒரு ஓடி போய் அந்த இடத்துல மருந்து போட்டுட்டு கத்திட்டு இருந்தான் இல்லையா, அது இவன் தான். இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவால அங்க உட்காரவே முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்துல இருந்து எழுந்து ஓடிடுறான். அதுக்கப்புறம் அவன் வீட்டை காட்டுறாங்க. அவன் வீட்டுக்குள்ள அந்த மாதிரியான படம் ஒரு டிவில இல்ல, அங்க இருக்கிற 2-3 டிவில ஓடிட்டு இருக்கு. வீடு ஃபுல்லா ஓவரா சவுண்ட் வச்சுட்டு அவன் பாட்டு உட்காந்துக்கிட்டு ஏதோ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். என்னடா ரிசர்ச் பண்றான் அப்படின்னு பார்த்தா பூரா அந்த மாதிரி விஷயமாவே இருக்கு. எல்லாமே ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயம். ஆக்சுவலி இந்த படத்துல அவன் யார் அப்படின்னா ஒரு டாக்டர். அதாவது அந்த விஷயத்துல இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், வீரியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி இவன் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான். அந்த ரிசர்ச்சை இவன் மேலே அப்ளை பண்ணிக்கிறான். அதனால இவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த சீன்ல கட்டுறாங்க. அது அவன் கண்ட்ரோல் இல்லாம அது பாட்டு துடிச்சிட்டு இருக்கு. இவன் என்ன பண்றான் அப்படின்னா அமைதியார் அப்படின்னு சொல்லி டேப் அடிச்சிட்டு அதுக்கு மேல ஃபேண்ட் போடுறான். இந்த சீன்ல இருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எவ்வளவு பிரச்சனை இவன் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி. இந்த நேரம் பார்த்து எவனோ கதவு தட்டுறான். இவன் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியே ஓபன் பண்ணி பார்த்தா சார் இங்க இந்த ரோடு அப்படின்னு சொல்லி எவனோ அட்ரஸ் கேட்கறான். ஏன்டா அவனுக்கு அட்ரஸ் கேட்கறதுக்கு வேற யாருமே கிடைக்காடா அப்படின்னு ஹீரோ மனசுல நினைச்சுக்கிட்டு இல்ல அந்த ரோடு தான், நீங்க நேரா போனீங்கன்னா அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு அவனுக்கு அட்ரஸ் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் அதுக்கு அடுத்த சீன்ல சரி வீட்ல இருந்து அந்த மாதிரி பிரச்சனை ஆகுது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்காவது போலாம் அப்படின்னு சொல்லி இவன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்தா இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்தும் இவன் மைண்ட் நார்மலாவே இல்ல, ரொம்ப டல்லா ஒரு மாதிரி சோகமாவே இருக்கான். இவன் ஃப்ரெண்டும் அவன் வைஃப் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவன் கண்ணு அமைதியா இருக்காம அவன் ஃப்ரெண்ட் வைஃபையே பார்த்துட்டு இருக்கான். அதுவும் இவன் நார்மலாலாம் பார்க்கல, அவங்கள ரொம்ப தப்பாவும் பார்க்கறான். அந்த சீன்லயே அவன் ஃப்ரெண்டும் வைஃபும் பயங்கரமா அடிச்சுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. போய் தடுக்கலாம்ல, அதெல்லாம் எதுவும் பண்ணாம இவன் பாட்டுக்கு அங்க ஏதோ ஷோ நடக்கிற மாதிரி அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். சரி அடுத்த சீன்ல வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்து டேப்பை கழட்டின உடனே இவனோட அது இவன் பேச்சை கேட்காம எகிர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் இவன் என்ன பண்றான் அப்படின்னா ஏதோ மருந்து எடுத்து ஊத்தினாலும் அடங்கல. சரி இதுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி ஏதோ மோட்டர் மாதிரி இருக்கு, அந்த மோட்டர் எடுத்து அதுக்குள்ள ஒயர்ஸ் எல்லாம் போட்டு ஏதோ ஜெல்லு மாதிரி இருக்கு அதை வேற ஊத்தி அதுங்க டிவி ஆன் பண்ணி விட்டு டிவில அந்த மாதிரி ஒரு படத்தை போட்டு இந்த மிஷினை ரன் பண்றான். இந்த மிஷின் ரன் ஆக இதுக்கு மேல அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல, பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இவன் இந்த மாதிரி பண்ண கடைசியில அந்த மிஷினே ஸ்பாயில் ஆகி கீழே விழுந்து டேமேஜ் ஆயிடுது. இதுல இருந்து டைரக்டர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா ஒரு மிஷினே டேமேஜ் ஆகிற அளவுக்கு அவனோட இருக்கு அப்படின்னு சொல்ல வரப்பல. இப்ப புரிஞ்சுதா, ஹீரோ வந்து இந்த அளவுக்கு வெறித்தனமா இருக்கிறான், ஹீரோயின் அங்க அந்த மாதிரி இருக்கா. சோ டைரக்டர் இவனோட பேரை சேர்த்து வைக்க பிளான் பண்றான் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து நமக்கு நல்லாவே தெரியுது. அப்புறம் இந்த சீன் முடிஞ்ச பிறகு அடுத்த சீன் கட்டுறாங்க. ஒரு படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அந்த ஷூட்டிங்ல கொரியோகிராஃபர் ஒரு பொண்ணு கிட்ட போய் எவ்வளவு அழகான காஸ்டியூம் அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான். அதுக்கு டைரக்டர் என்ன சொல்றா அப்படின்னா ரொம்ப ஒஸ்ட், நம்ம பெரியவங்க பாக்குற படம் தான் எடுக்கிறோம், அதுக்காக இந்த அளவுக்கு மோசமா எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுது. இந்த பொண்ணு தான் இப்ப இங்க எடுக்கிற படத்தோட டைரக்டர் போல. டைரக்டரோட பேச்சு கேட்காம கொரியோகிராஃபர் அவன் இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொருத்தர் என்ன சொல்றான் அப்படின்னா மேடம் படம் உங்களுக்கு தான் இருக்கலாம், ஆனா நாளைக்கு உங்க படம் ஹிட் அடிக்கணும்ல, அதுக்காக நாங்க சொல்ற சில விஷயங்களையும் கேட்டுக்கோங்க, இதெல்லாம் பண்ணாதான் மார்க்கெட்ல நம்ம பெரிய ஆளாக முடியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளும் அங்கதான் இருக்கா. அவன் இந்த பொண்ணு கிட்ட வந்து மேம் அவங்க சொல்றது உண்மைதான், இந்த காலத்து பசங்க இதான் விரும்பி பாக்குறாங்க, சோ நம்ம இந்த மாதிரிலாம் எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த பொண்ணு எதை எடுக்கணும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீ எனக்கு சொல்லி தராத, நீ போட்டோ எடுக்க தானே வந்த, போட்டோ மட்டும் எடு அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டுற மாதிரி பேசிட்டு அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அங்க நடக்கிற எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் போட்டோ ஷூட் முடிஞ்ச பிறகு இப்போ ஒரு படம் எடுக்கிறாங்கல்ல, இந்த படத்தோட ஹீரோயின் அங்க ட்ரெஸ் மாத்திட்டு இருக்கா. அவ ட்ரெஸ் மாத்தும் போது யாரோ ஒருத்தங்க அங்கிருந்து ஒளிஞ்சு பாக்குற மாதிரி தெரியுது. இது அவளும் நோட் பண்ணிடுறா. நோட் பண்ணிட்டு யாரு இது, ஏய் யாரோ நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிடுறா. உடனே அங்க இருக்கிற ஆளுங்களாம் ஓடி வந்து ஏய் யாரா நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அட யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஆல்ரெடி எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி நமக்கு முன்னாடியே தெரியும். இவன் வேற அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்கான். அப்புறம் அவங்க கிட்ட நான் டாக்டர் அப்படின்னு அவன் சொல்றான். ஓ டாக்டர் நீங்களா, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வந்து அவங்க கிட்ட பேசுது. ஆக்சுவலி இவன் அந்த மாதிரி டாக்டர் இல்லையா, இவனை எதுக்கு இங்க கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா இவங்க கிட்ட அந்த படத்துக்காக சில டிப்ஸ் எல்லாம் கேட்பாங்க போல, அதனால இவனை கூப்பிட்டுருக்காங்க. இவங்க வந்து டைரக்டா உள்ள வராம ஏதோ திருட்டுத்தனமா வந்து ஒளிஞ்சு பார்த்ததுனால இவன் இங்க இருக்கிறவங்க அடிக்க வேற போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டர் வாங்க அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு உள்ள போறாங்க. உள்ள போன பிறகு சார் நான் உங்களை கூப்பிட்டதுக்கான முக்கிய காரணம் இருக்கு, என்னன்னா உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, சினி இண்டஸ்ட்ரியில எங்களுடைய உடம்பு தான் எங்களுடைய மூலதனமே, அப்படி இருக்கும்போது அதை நான் பார்த்து வச்சுக்கணும், எனக்கு முக்கியமா இது பெருசாகணும், அதுக்கு நீங்க ஐடியா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல கையை வச்சுட்டே கேட்கறா. அதுக்கு ஹீரோ அமைதியாவே இருக்கான். என்னங்க டாக்டர் நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க, இங்க பாருங்க இந்த அளவுக்கு தான் இருக்கு, இதை நான் பெருசுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி அவ காட்ட இவன் அதை திரும்பி பார்க்கறான். திரும்பி பார்த்தா இவன் ஆல்ரெடி எப்படிப்பட்ட ஆளு நமக்கு தெரியும். டக்குனு இவனுக்கு கண்ட்ரோல் போயிடுது. உடனே அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் இங்க நடக்கிற எல்லாத்தையும் இந்த ஹீரோயின் இருக்கால அவ
ஒன்னு விடாம ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துட்டு இருக்கா. யார் இவன் பயங்கரமா இருப்பான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவனோட அட்ரஸ் கேட்டு வாங்கிடுறான். அட்ரஸ் கேட்டு வாங்கிட்டு அவன் இல்லாத போது வீட்டுக்குள்ள வரா. வீட்டுக்குள்ள வந்தா நிறைய ட்ரக்ஸ், மருந்து, அப்புறம் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது மேல டப்பு டப்பு டப்புன்னு பயங்கரமா சவுண்ட் கேக்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அவனை இவன் முழுசா பாத்துறா. பார்த்துட்டு ஸ்டன் ஆயிடுறா. அப்புறம் அவன் யாரு நீ வெளியே போ அப்படின்னு சொல்லி டோரை டக்குன்னு லாக் பண்ணிடுறான். அப்புறம் அன்னைக்கு நைட்டு அவன் சுத்தமா தூங்கவே இல்ல. நிறைய மருந்து எடுத்துக்கிறான், மாத்திரை போடுறான். ஆனா அப்ப கூட எதுவுமே வேலைக்கு ஆகல. அதுக்கப்புறம் ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயினுக்கு நைட் தூக்கம் வரல. காலையில அவனை பார்த்தா இல்லையா, அதுல இருந்து இதனால இவன் என்ன பண்றான் அப்படின்னா, சரி என்னாலும் பரவாயில்ல நம்ம அவன் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டுக்கு கிளம்பி வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல யாருமே இல்ல. யோபாட்டுக்கு அந்த வீடு ஃபுல்லா சுத்துறா. அவன் மிஷின் வச்சு பண்ணிட்டு இருப்பான் இல்லையா அந்த இடம் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் விடாம சுத்திக்கிட்டே இருக்கா. துணி அந்த பெட்ஷீட் இதெல்லாம் வச்சு மேல போட்டுக்கிட்டு அவளே ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ இன்னொரு பொண்ணு உள்ள வராங்க. இவங்க உள்ள வரத பார்த்துட்டு ஹீரோயின் போய் ஒளிஞ்சிக்கிறா. இந்த பொண்ணு யார் அப்படின்னு கேட்டா ஹீரோவால கண்ட்ரோலே பண்ண முடியல. அதனால இவனே போய் காசு கொடுத்து ஒரு பொண்ணை வீட்டுக்கு கூட்டு வரான். கூட்டு வந்து அந்த பொண்ணு கூட பயங்கரமா சம்பவம் பண்றான். இவன் இந்த மாதிரி பண்றத அந்த பொண்ணு ஒண்ணு விடாம வீடியோவே எடுக்கிறா. ஆனா பண்ணி முடிச்சிட்ட பிறகு இவன் நார்மலா ஏறான். ஆனா அந்த பொண்ணு என்ன ஆகுது அப்படின்னா ஏதோ ஆஸ்துமா பேஷண்ட் போல துடிச்சிட்டே இருக்கா. அது இல்லாம அவ நார்மலாவே இல்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பண்ணும்போது அவ என்ன எஃபெக்ட் கொடுத்தாலோ என்ன சவுண்ட் கொடுத்தாலோ அதே தான் இப்போ வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. தலையை பிடிச்சிக்கிட்டே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆயிடுது. அந்த பொண்ணு அமைதியா இல்லாம கத்திக்கிட்டே இருக்கு. ஹீரோ கத்தாத, வீட்டுல இருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ரொம்ப ரஃபா ட்ரீட் பண்றான். அப்புறம் அந்த பொண்ணு கத்த கத்த இவன் காதை இவனே மூடிக்கிட்டு சைடுல நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பிளான் பண்றான் அப்படின்னா, இந்த பொண்ணு தூக்கிட்டு போய் நான் வெளியே போட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை தோல் மேல தூக்கிட்டு வந்து நட் ரோட்ல எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி போட்டுறான். அந்த இடத்துக்கு ஹீரோயின் வரா. ஹீரோயின் வந்து என்ன பண்றா அப்படின்னா, அவ கத்திக்கிட்டு இருக்கால அதை அப்படியே வீடியோ எடுக்கிறா. அவ வீடியோ எடுக்கும்போது அவ கத்தும் போது ஒரு சவுண்ட் விடுறாள். அந்த சவுண்டை பார்க்க பார்க்க இவளுக்கும் அந்த மாதிரி ஆயிடுது. இவளும் அந்த மாதிரி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு மைண்ட் செட் போயிடுறா. அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிறான். மறுநாள் காலையில யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. யார் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரம்மா. நைட்டு பூரா என்ன இவ்வளவு சவுண்ட் கேக்குது, யாரு உங்க வீட்டுல பொண்ணு இல்லல்ல அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. இல்லையே எந்த சவுண்ட் இல்லையே, நான் சும்மா டிவி தான் பாத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். இல்ல டிவி சவுண்ட் மாதிரி தெரியல, அது இது உண்மையா கேட்ட சவுண்ட் மாதிரி இருந்துச்சு. இங்க பக்கத்து வீட்டுல இருக்கணுமா வேணாமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த பக்கத்து வீட்டுக்காரம்மா பேசிட்டு இருக்கா. அப்புறம் அடுத்த சீன்ல ஹீரோ நைட் தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் ஆகுது. என்னடா ஃப்ரீயா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி கீழே எடுத்து பார்த்தா அவனோட அது அந்த இடத்துல இல்ல. என்னப்பா சொல்ற, அது எப்படிப்பா இல்லாம போகும் அப்படின்னு சொல்லி தானே கேக்குறேன். நான் என்னப்பா சொல்றது, இந்த படத்துல அப்படிதான் காட்டுறாங்க. அவனோட மிஸ் ஆகி அங்கிருந்து ஓடிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லி இவன் தொட்டுக்கிட்டே கீழே வந்து பார்த்தா அவன் வீட்டு மெயின் டோர் ஓப்பன்ல இருக்கு. உடனே ஹீரோ அதை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறான். ஆக்சுவலி அப்பதான் விஷயத்தை சொல்ல வராங்க. இவனோடது ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்திருக்கு, இப்போ அதுதான் அவங்ககிட்ட இருக்கு. இவன் மருந்து போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி ரொம்ப அசுர வளர்ச்சியில ஒன்று பண்ணியிருந்தான் இல்லையா, அது வந்து எக்ஸ்ட்ரா பிட்டிங் மாதிரி இவங்ககிட்ட இருந்ததாகவும் அது இப்போ விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல சொல்றாங்க. சரி, இந்த சீனை காட்டும் போதே அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு, அதாவது ஹீரோட பக்கத்து வீடு தான், அது கூட ஒரு புக் படிச்சிட்டு இருக்கு. அப்போ ஏதோ சவுண்ட் கேட்க இவ என்ன சவுண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெளியே வந்து பாக்குறா. வெளியே வந்து பார்த்தா அந்த இடத்துல இது வந்துட்டு இருக்கு. அது வரத பார்த்ததும் இவ அங்கிருந்து ஓடுறா. ஓடி போனவ ஒழுங்கா ஓடாம கீழே விழுந்து கடைசியில் அது வந்து இவளை சம்பவம் பண்ணி முடிச்சிருது. சரி, அங்க முடிச்சிருது. அடுத்த சீன் காட்டுறாங்க. வேற ஒரு பொண்ணு அவள் அவரோட போன் பேசிட்டு இருக்கா. அந்த வீட்டுக்கு இது வந்துருது. அங்கேயும் வந்து அவளையும் விடாம கதற கதற போட்டு அவளையும் முடிச்சிருது. இதே போல இன்னொரு இங்கிலீஷ்கார பொண்ணு, அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டுல இருக்கிற இன்னொரு நீக்ரோ பொண்ணு, அதுக்கப்புறம் நைட் குளிச்சிட்டு இருக்கிற இன்னொரு பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு பொண்ணு விடாம எல்லாரையும் அந்த இது பயங்கரமா பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் ஹீரோ கட்டுறாங்க. அவனுக்கு ரொம்ப குளிருது போல. அவன் கீழே ஒரு ஓரமா உட்காந்துட்டு இருக்கான். அந்த நேரத்துக்கு கரெக்டா ஹீரோயின் வீட்டுக்கு வரா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து நீ ரொம்ப பெரிய ஆள் தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறா. உடனே ஹீரோ டென்ஷன் ஆகி என்ன தெரியும் உனக்கு அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் ஓபன் பண்றா. ஓபன் பண்ணி பார்த்தா அதான் கீழே அது இல்ல அது இல்ல. அதை பார்த்த உடனே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுறான். அப்புறம் ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, நானே நிறைய பிரச்சனை இருக்கேன், நீ யாரு தேவையில்லாம வந்து பிரச்சனை உருவாக்காத, ஃபர்ஸ்ட் இங்கிருந்து கிளம்பு. அதுக்கப்புறம் வீட்டு மாடியில நிறைய சவுண்ட் கேக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஹீரோன்னு மேல வந்து பாக்குறாங்க. மேல வந்து பார்த்தா அது இவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துக்குது. ஆனா என்ன அப்படின்னா சாகர் கண்டிஷன்ல இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதை பார்த்ததும் அதை ஓடி போய் ஏதோ அதை காப்பாத்துற போல அதுக்கு பம்பிங்லாம் பண்றா. உடனே ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, அது என்னோடது, அது எங்கிட்ட கொடுத்துரு, நான் அதை கொல்ல போறேன், இனிமே இதனால யாரும் சாக கூடாது அப்படின்னு சொல்லி அதை அவ கையில இருந்து புடுங்குறான். ஆனா அவ நான் விடமாட்டேன், இதுக்கு நான் உயிர் கொடுத்தே தீருவேன், இது இப்ப எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கையில இருந்து அதை புடுங்கி அதுக்கு ஒரு மருந்து எடுத்து ஊசி போட்டு விட்டுறான். அதுக்கு ஊசி போட்டதும் இந்த பக்கம் ஹீரோ கட்டுறாங்க. இவனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா அவன் உடம்பே உதிர ஆரம்பிக்குது. அவன் அப்படியே துடிச்சு இறந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டாமினா வந்துருது. அது நேரா போய் ஹீரோயினை சும்மா வச்சு செய்யுது. அது அந்த மாதிரி பண்ண நம்ம ஹீரோயின் ஃபேஸ்ல லைட் அடிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இப்பதான் ஃபுல்லா சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கா அப்படிங்கிற மாதிரி பேக்ரவுண்ட்ல அவரோட வாய்ஸ் வந்துட்டு இருக்கு. இதுக்காக தான் தன்னால நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உண்மையிலே நல்ல ஃபீல் அப்படின்னு அவன் சொல்றா. இங்க இந்த மாதிரி பண்ண நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் வாயில நிறைய வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அவன் மெதுவா அப்படியே எழுறா. எழுந்து நின்ன உடனே இவளுக்கு மறுபடியும் வயிறு வலி வருது. உடனே வயிறு பிடிச்சிட்டு கத்த. அப்புறம் கொஞ்ச நேரத்துல துடிக்க அவளும் இறந்து போயிடுறா. அப்புறம் கேமராவை ஹீரோ கிட்ட கட்டுறாங்க. ஹீரோ இறந்து போயிருக்கான், அந்த இது இருக்குல்ல அதுவும் இறந்து போயிருக்கு, இந்த பொண்ணு இறந்து போயிருக்கா. இவங்க 3 பேரும் இறந்து போயிருக்கிற மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான படத்தை உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.